சுபம் 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 எல்லாம் இறைவன் செயல். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா, கஜகேசரி யோகம் இருக்குது. கஜகேசரி யோகம் துலாத்துக்கும் இருக்குது, மகரத்துக்கும் இருக்குது, அண்ட் ஆல்சோ மேஷம் கடகத்துக்கும் இருக்குது. ஸோ இந்த மகர ராசிக்கு வந்து கஜகேசரி யோகத்தில் அவங்களுக்கு போகிற இடத்துலலாம் வந்து ஒரு கௌரவமான அணுகுமுறை இருக்கும். நல்லபடியாக எல்லோரும் உங்களை மதித்து வரவேற்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ 7ல் வந்து குரு உச்சம் பெற்றிருக்கார். 7ல் குரு உச்சம் பெறும்போது 3க்கும் 12க்கும் உடையவர் வந்து 7ல் போய் உச்சமாகிறார். அப்போது இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகணும் அப்படின்ற இது வந்து கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். கல்யாணமே ஆகாமல் ரொம்ப வருஷமாக இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப காலதாமதமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்கள் ரத்னக்காரங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த காலகட்டத்தில் வந்து சூப்பராக இருக்கும். அதில் வந்து எந்த வித டவுட்டுமே இல்லை. ஏன்னா திருமண பாவங்கள் வந்து 7ஆம் இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப மிக அருமையான வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு அமைவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ 3ஆம் இடம் 11ஆம் இடம் அப்புறம் லக்னம், இது 3யுமே பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் எடுக்கிற காரியமெல்லாம் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும். நல்ல தன லாபங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் தான் இது. எடுக்கிற எல்லாமே வந்து வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் இது. குழந்தை பாக்கியம் இந்த டைம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சனி வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் திருமணம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஷியோராக இந்த வட்டம் நடந்துடும். அப்புறம் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வந்து சனியினுடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுகுது. அப்போ கண்டிப்பான முறையில் வெளிநாட்டு பயணம் அந்த மாதிரி விஷயங்கள், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது சாத்தியமாக இருக்குமானா அதுவும் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு. அப்போ அதுவும் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான கலவையான ஒரு பலன் தான் இருக்கும். இப்படி எடுக்கிற முயற்சிகள், மற்றபடி நீங்கள் வேறு எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், சாதகமாக இருக்குன்ற காலகட்டம். திருமணத்துக்கு இது ரொம்ப சாதகமான காலகட்டம்னு தான் சொல்லுவேன். மகரத்துக்கு இது ஒரு நல்ல பொன்னான காலம்தான். சுபம் 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 எல்லாம் இறைவன் செயல். மகர ராசி பலன் எப்படி இருந்துச்சு, குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிப்ளை பண்ணுறேன். என்ன உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் அதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.